தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/3/2026 சனிக்கிழமை. அசுவதி நட்சத்திரம் இரவு 2:37 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து என்ன அப்படின்னா, நட்சத்திர பலன்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. 27 நட்சத்திரத்தில் தான் யாராக இருந்தாலும் பிறக்கணும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த நட்சத்திரத்துக்குன்னு சில குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அசுவத்திலிருந்து உங்களுக்கு புனபூசம் பூசம் ஆயில்யம் வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ மகத்துக்கு சொல்கிறேன். மகத்தில் பிறந்தவரோ ஜெகத்தை ஆழ்வார்னு ஒரு பழமொழி. இது கவிதையிலேயே அந்த காலத்தில் உள்ள கருத்தை கவிதை ஆக்கியிருக்கேன். மகத்தில் பிறந்தவரோ ஜெகத்தை ஆழ்வார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தா எப்படியும் உங்களுக்கு பொது நலத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பீங்க. பஞ்சாயத்து தலைவர்லேருந்து பாராளுமன்றம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆற்றல்லாம் இந்த நட்சத்திரத்துக்குள்ள அமைப்பில் இருக்குமா. அதனாலே முயற்சியும் நமக்கு வேணும், அதற்கு பிறகு வளர்ச்சியும் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் கூட மகத்தில் பிறந்தவரோ ஜெகத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாசற்ற பூரமெனில் புதல்வரால் யோகம். பூர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா ஆரம்பம் சுக்கிரேச, பரணி பூரம் பூராடம் சுக்கிரேச இருப்பு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதல்வர்களால் யோகமா, பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். சில பேருக்கு பாருங்க, ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயின்னு திருக்குறள் இருக்கு இல்லையா. இந்த பிள்ளைக்கு நிறைய பரிசுகள் வாங்கும், உலகளாவிய புகழ் பெறும். சமீபத்தில் கூட இந்த இதில் யூடியூப்ல எல்லாம் வந்துச்சு, ஒரு சின்ன, அதாவது 5 வயசுக்கு உட்பட்ட பையனுக்கு அபாரமான நினைவாற்றல் இருக்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. பொதுவாக இது மாதிரி பிள்ளைகளால் இந்த பெற்றோர்களுக்கு பெருமை சேரணும் அப்படின்னா, மாசற்ற பூரமெனில் புதல்வரால் யோகம் அப்படிங்கிற பூரத்தில் ஒரு பிள்ளை பிறந்துச்சு, ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அவருக்கு புதல்வர்களால் யோகமா. உத்திரமோ தியாகமிகு வாழ்க்கையாகும். உத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்கள் வாழ்க்கை தியாகமாக இருக்கும். தியாகம்னா என்ன? மற்றவர்களுக்காகவே எல்லாம் செய்ய வேண்டியது. சில பேர் பாருங்க, நீங்கள் கல்யாணம் செஞ்சு கல்யாணம் கேட்பாங்க. ஆமாம் பாரு, ஏன்னா எல்லாம் என்னுடைய சகோதரிகள் 4-5 பேர் இருந்தாங்க, சகோதரன் இருந்தாரு, எல்லாருக்கும் கல்யாணம்லாம் முடிச்சிருங்க, வயதாயிடுச்சு, அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் அப்படிம்பாங்க. தியாக வாழ்க்கை சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் அந்த உதவும் குணம் இருக்கிறது, தியாகமான வாழ்க்கை அமைக்கிறது யாருக்கு அப்படின்னா உத்திரத்தில் பிறந்தா இருக்கும். உத்திரம் என்பது சூரியனுடைய கால். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரிய இசையில இருப்பு இருக்கும். அதனாலே உத்திரமோ தியாகமிகு வாழ்க்கையாகும். உயர் ஹஸ்தம் குடத்திலிட்ட விளக்காய் நிற்கும். நீங்கள் கஷ்டத்தில் பிறந்தா நிறைய திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொணர முடியாமல் சில தடுமாற்றங்கள் வரும். பிற்காலத்தில் பிரபலைய யோகத்தை அடையலாமே தவிர, ஆரம்ப காலத்தில் நிறைய முயற்சிகள் செய்து அதில் வெற்றி கிடைப்பது அரிது. ஆகையினால குடத்திலிட்ட விளக்காக இருப்பாளாம். குன்றிலிட்ட விளக்காவில் மாறணும். குன்றின் மேலிட்ட விளக்கு பிரகாசிக்கிற மாதிரி மாறணும். அப்படி மாறுவதற்குள்ள வழிபாடுகளை எல்லாம் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும். ஆக உயர் கஷ்டம் குடத்திலிட்ட விளக்காய் நிற்கும். சித்திரையோ விரோதிகளோ மிகுதியாகும். சித்திரையில் பிறந்தால் விரோதிகள் அதிகரிக்குமா, நிறைய பகை வரும். அப்படி இதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, இப்போ சித்திரையில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா விரோதிகள் அதிகரிக்கணும் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் பகை பாராட்டாமல் பேசணும், பாசம் காட்டணும், அன்பாக நீங்கள் பழகணும். அப்படி பழகிறது மாற்றிக்கணும். உங்களோட பழக்க வழக்கத்தில் அன்பு மிகுதியாக காட்டினே வச்சுங்க. அது விட்டு கொடுத்து போகிற தன்மை இருந்துச்சு அப்படின்னாலே, இந்த மாதிரி சித்திரையில் நீங்கள் பிறந்தால் கூட உங்களுக்கு விரோதிகள் குறைவாக இருப்பார்கள். விரோதங்கள் ஒன்றும் கெடுதல் வராது. குத்து விளக்கோ ஒளி பெருக்கும், குங்குமம் நெற்றிகள் எழில் பெருக்கும், சித்திரை வெயில் அனல் பெருக்கும், செங்கரும்பென்றால் இனிப்பிருக்கும், ஒத்துப்போகும் இயல்பொன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும்னு ஒரு பாடல் உண்டு. ஒத்துப்போகக்கூடிய ஆற்றல், விட்டு கொடுக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சுனாலே சித்திரையில் நீங்கள் பிறந்திருந்தா விரோதியே வராது, எந்த விதமான இடையூறுகளும் உங்களுக்கு ஏற்படாது. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உடைய குணங்களை அழகாக ஒரே வரியிலே முன்னோர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே சுகாதிபதி சந்திரன், சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். விரயஸ்தானத்திலே சூரியன், பஞ்சமாதிபதி இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் ஒரு சிறு விரயங்கள் உண்டு. என்ன இருந்தாலும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று லாபம் சிறப்பாக வரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். பழைய கடன் பாக்கிகளை கொடுத்து பைசல் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து நீங்கள் எடுத்த முடிவுகளில் எல்லாம் இன்றைக்கு நன்மைகள் கிடைக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. இந்த நாள் இனிய நாள். மிதுன
மீனராசினியர்களை உங்களுக்கெல்லாம் சவால்களை சமாளிக்கின்ற நாள். தக்க தருணத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்கள் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படும் வாய்ப்பும் உண்டு. கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் புதனோடு இணைந்திருக்கின்றார். விரையாதிபதியும் இருக்கின்றார். தொழிலதிபதியும் இருப்பதனாலே தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இதை கொடுத்துவிட்டு வேறு தொழில் செய்யலாமா, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற நாள். அதிலும் இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை நீங்கள் வழிபடுவதோடு அனுமனையும் வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும். சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் ராகு இணைந்திருக்கின்றார். ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். கொடுக்கக்கூடிய ஆற்றல் ராகுவுக்கு உண்டு என்றாலும் ஜென்மத்திற்கு கேது இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். மனக்கிளேசங்கள் அதிகரிக்கலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இதை செய்வோமா அது செய்வோமா என்று இரட்டித்த சிந்தனையில் இருப்பீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகளை மாற்றி நேர்மறை சிந்தனைகளை இன்று வளர்த்துக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். கன்னிராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் உண்டு. உத்தியோகத்தில் கூட பணிபுரியும் இடத்தில் பதட்டம் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து சோதிப்பார்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிப்பதே நல்லது. துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வியாழனுடைய பார்வை இருக்கின்றது. வளங்கள் வாயில் தேடி வரும். நினைத்தது நிறைவேறும். நேசித்தவர்கள் நிகழ்கால தேவையை பூர்த்தி செய்வார்கள். தொழில் வளர்ச்சி உண்டு. தொலை தந்த எதிரிகள் தானாகவே விலகுவார்கள். 6ஆம் இடத்திலே சனி, சூரியன், சுக்கிரன் 3 கிரகங்களும் இருக்கின்றன. சூரியன் 11க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே உத்தியோகத்திலே ஒரு முன்னேற்றம், அதாவது ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். மேலும் சனி 6ல் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். பிள்ளைகளால் சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பிரபலங்களின் தொடர்பால் பெருமை ஏற்படுகின்ற நாள். பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்திலே குடிகொள்ளும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகை தானாகவே வந்து சேரும். குருவின் பார்வை 2ல் பதிவதனாலே குடும்பத்தில் இதுவரை தாமதப்பட்ட காரியங்கள் இன்று தடையின்றி நடைபெற வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே உங்களுக்கு இன்று பொது வாழ்விலே புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் நாள். பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வரலாம். 9லே கேது இருப்பதனாலே வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 3ஆம் இடத்திலே ராகு. முன்னேற்ற பாதையில் இருந்த சறுக்கல்கள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொடுக்க இன்று கிழமை சனி என்பதனாலே ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. மகர ராசினியர்களே அஷ்டமத்திலே கேது இருக்கின்றால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். இடமாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. வீண் பிடிவாரங்களால் மற்றவர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகவும் நேரிடும். 3ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், சனி. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவரோடு கூட அஷ்டமாதிபதி சூரியனும் இருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொண்டால் ஆதாயம் உண்டு. கும்பராசினியர்களே உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சியில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பார்த்த உதவி எளிதிலே கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சகோதர வர்க்கத்தினரின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி கைகூடலாம். உடன்பிறப்புகளில் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களையும் நீங்கள் முன்னின்று நடத்தும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கின்றார். பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தால் அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் வருமான பற்றாக்குறை ஏற்படாது. 7ல் கேது இருப்பதால் வருமானம் வந்த மறுநிமிடமே செலவாகும் வாய்ப்பு உண்டு.
மீனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் 6க்கு அதிபதி இருக்கின்றார். பகைக்கு மத்தியில் வாழ்க்கை, மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை இன்று அமையும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு சுக்கிரனும் சூரியனும் கூடி இருக்கின்றார்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு. நேற்று செய்ய வந்த காரியம் வந்து இன்று செய்து முடிப்பீர்கள். சனி ஜென்மச்சனியாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். சிறு தொல்லை வந்தாலும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. கைவலி, கால்வலி, மூட்டு வலி, உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம். நாளிலே குரு இருப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.